இந்த வாரத்துல ஒரு பிரசங்கத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாய்ப்பு எல்லாருக்கும் வரும். என்ன வரும்? வாய்ப்பு, சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு மனிதனுக்கு 1, 2, 3 வாய்ப்புகள் கூட சிலருக்கு வரும். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்மளுடைய வாழ்வை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா பலருடைய வாழ்க்கையில ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும். கர்த்தருக்கு அது படிப்பா இருக்கலாம், அல்லது ஜாப்பாய் வேலையா இருந்திருக்கலாம், அல்லது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய பிசினஸா இருந்திருக்கலாம், உங்களுடைய வீட்டு கட்டுமான பணிகளா இருந்திருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு வாய்ப்பு பல முறை வந்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாய்ப்பை சில நேரத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா மிஸ் பண்ணிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாய்ப்பு நம்ம விட்டு கை நழுவி போயிருக்கும். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் உலகத்தார்கள் சொல்லும் பொழுது அதிர்ஷ்டம் ஒரு முறை தான் என்ன பண்ணுமா? கதவை தட்டும் ஆழிப்பாங்க. இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, ஐயர் ஒரு முறை என்ன இருக்கானா, அமாவாசை என்ன பண்ணிருக்கானா, வெயிட் பண்ணாது, காத்திருக்காது அப்படிம்பாங்க. அப்ப வாலிப பிள்ளைகளும் கவனிக்கணும், பெரியவங்களும் கவனிக்கணும், நானும் கவனிக்கணும். ஆளுநரையும் பேசுவாங்க. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு ஒரு முறை வரும். அந்த வாய்ப்பை சரியாக தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அதை சரியாக பற்றிக் கொள்ள வேண்டும், அல்லது அதை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரத்துல அந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணதுனால இப்ப வரைக்கும் நம்ம அழைச்சிட்டு இருப்போம். அந்த சான்ஸை விட்டோமே. எனக்கு மாயாவரத்துல இருந்து வந்தாங்க, மதுரையில இருந்து வந்தாங்க, எங்கிருந்தோ வந்தாங்க. அந்த வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு நான் அழுதுகிட்டு இருக்கிறேனே அப்படிங்கிற அந்த வாய்ப்பை நினைச்சு சில நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? இப்பயும் அழுதுகிட்டு இருப்போம். இப்ப வேற பேத்தியெல்லாம் பார்த்துருப்போம். ஆனாலும் எனக்கு அந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிற ஒரு கவலை, ஒரு மன வருத்தம் என்ன இருக்கும்? சில நேரத்துல அவ்வப்போது என்ன பண்ணுது வந்து இல்லையா, ஐயோ நான் அதை மிஸ் பண்ணிட்டேனே போச்சே அப்படின்னு சொல்லுங்களேன். அப்ப நல்ல கவனிச்சு பாருங்க. ஒரு மனிதனுக்கு வாய்ப்புகள் வந்து வரும். அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும், அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படி வாய்ப்பை மிஸ் பண்ணவங்களும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டவர்களையும் கொஞ்சம் டிஃபரெண்டா அவங்களிடத்துல பேசும்படியாக ஆவியானவர் உதவி செய்வாராக. ஒரு வசனத்தை தான் வாசிக்க போறோம். எஸ்தர் எழுதினதான புத்தகத்தை எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. எஸ்தர் எழுதினதான புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. என்ன கவனிங்க, நீங்க ஒரு வசனத்தை தான் வாசிக்க போறோம். மற்றதெல்லாம் நீங்க என்னதான் பார்க்கணும். இதுதான் உங்கள் தலையில் இருந்த கடமை. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வார்த்தை யார்கிட்ட இருந்து வருதுன்னா, மொர்தெகாய் எஸ்தர் கிட்ட ஒரு அறைகூவல் விடுவிக்கிறார். என்ன அறைகூவல் விட்டாருன்னா, எஸ்தர் இந்த காலத்துல நீ சைலண்டா இருந்தீன்னா யூதருக்கு ரட்சிப்பு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி, இந்த காலத்துல நீ மௌனமா இருக்கிறியே அப்படின்னு மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து ஒரு அறைகூவல் விடுகிறார். இங்க என்ன நடக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்ப எஸ்தர் 127 தேசத்தை ஆட்சி புரிந்த அகஸ்வேரோவுக்கு மனைவியாக இருக்கிறார். 127 தேசத்தை ஆட்சி புரிகிற ஒரு ராஜாவுடைய மனைவி. இப்போ இந்த மனைவி எங்க இருக்கிறாங்கன்னா ராஜா அரண்மனையிலே இருக்கிறாங்க. மொர்தெகாய் எங்க இருக்கிறாருன்னா அந்த அரண்மனை முற்றத்துல நின்றுட்டு இருக்கிறார். இந்த மொர்தெகாய் மேல ஒருத்தருக்கு கோபம் இருந்தது.
இந்த மொர்தெக்காயை எப்படியாவது போட்டு தள்ளிடணும், இவனை அழிச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கூட ஒரு மனுஷன் இருந்தார். அவருடைய பெயர் என்ன பேரா? ஆமோன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ மொர்தெக்காய் மேல மட்டும் கோபம் கிடையாது, மொர்தெக்காயை சேர்ந்த அல்லது சார்ந்த இனத்தோடும் கூட கோபம் இருந்தது. எந்த இனம் என்று சொன்னால் யூத இனத்து மேல இந்த ஆமானுக்கு ஒரு கோபம் இருந்துகிட்டே இருந்தது. இந்த மொர்தெக்காயை மட்டும் நம்ம சாகடிக்க கூடாது, இந்த மொர்தெக்காயை சார்ந்திருக்கிறதான எல்லா யூதர்களையும் கொன்று போட வேண்டும் என்கிற நோக்கம் இருந்தது. நல்ல கவனி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நோக்கத்தோடு கொடுக்கிற ஆமோனுக்கு முன்பதாக மொர்தெக்காய் வாசல் படியிலே நின்று ஒரு தூது சொல்லி அனுப்புகிறார். எஸ்தர், இந்த காலத்திலே நீ மௌனமாய் இருந்தால் அங்க சொல்லப்படுகிற வார்த்தை யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து என்ன பண்ணுமா? எழும்பும் அப்படின்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்க மொர்தெக்காய் ஒரு பரிசுத்தவான், ஒரு தேவனுடைய பிள்ளை. மொர்தெக்காய் ஒரு அரசாங்க பணியில் இருக்கிறவர். ஆனால் மொர்தெக்காயால இந்த யூதரின் அழிவை தடுக்க முடியாது. சொல்றது எத்தனைக்கு புரியுது? ஹிஸ்டரி புரிஞ்சா ஈஸியா புரியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மொர்தெக்காயால இந்த யூதரின் அழிவை தடுக்க முடியாது. இவர் பரிசுத்தவான், நீதிமான், கர்த்தருக்கு பயந்தவர், ஒரு அரசாங்க பணியில இருந்தோம். தன்னால முடியாத ஒன்றை இந்த எஸ்தரை கொண்டு இந்த காரியத்தை செயல்படுத்த அவர் முயற்சிக்கிறார். இந்த எஸ்தர் சரியாக செயல்பட்டதினாலே இந்த யூதர்களினுடைய அழிவை தடுக்க முடிந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ மொர்தெக்காய்க்கு அந்த வாய்ப்பு இருக்கு, ஆனா பயன்படுத்த முடியல. எஸ்தருக்கு அந்த வாய்ப்பு சூப்பரா கிடைச்சிருச்சு. அந்த வாய்ப்பை எஸ்தர் அழகா பயன்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த வாய்ப்பானது வந்து கொண்டே இருக்கும். அந்த சான்ஸ், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்களும் நானும் சரியா பயன்படுத்துறோமா இல்லையா என்பது மிக மிக அவசியமான ஒன்று. அல்லேலூயா. இந்த எஸ்தர் அந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தினார். அந்த யூதர்கள் மேல் வைத்திருந்த ஆண்டவருடைய கிரேஸ், இரக்கத்தினால, கிருபையினால இந்த எஸ்தர் அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இன்னும் வருவதற்கு காலம் தாமதம் ஆகுதுன்னா இந்த யூதர்கள் மேல் வைத்திருக்கிறதான இரக்கம் தான், இந்த கிருபை தான். என் வீட்டுக்காரர் சிப்பள்ளியே, என் பிள்ளைங்க மனம் திரும்பலையே, அதனாலதான் இயேசு வர தாமதமாகுதோ, அது ஒரு புறம் இருந்தாலும் இயேசு இந்த பூமிக்கு எதற்காக வந்தார்னா யூத குலத்துக்காக அவர் வந்தார். ஆகையால் தான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கும் போதே சொல்லிட்டார், உன்னையும் உனக்குள் இருக்கும் உன் சந்ததியையும் நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப இஸ்ரவேல் தேசத்துல இருந்துதான் பல நாடுகளும் அவர்களுடைய உதவியை நாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த யூதர்களுடைய உதவி எல்லா தேசத்திற்கும் வேணும். யூதர்களுடைய சப்போர்ட் இல்லாம எந்த நாடுமே சரியா இயங்காது. இப்ப போரும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த யூதர்களுடைய மனம் திரும்புதல ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார்கள். யூதர்களுடைய ரட்சிப்பு ஆண்டவருக்கு மிக மிக அவசியமான ஒன்று. ஆகையால் தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, ஒரு ஜனம் ஒரு மனிதன் கெட்டு போவது எனக்கு என்ன இல்ல, சித்தம் இல்ல. அப்போ யூதர்ல ஒருத்தரும் கெட்டு போக கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். யூத ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை நம்பிட்டாங்க, ஆண்டவரை விசுவாசிச்சுட்டாங்கன்னா இயேசு சீக்கிரம் வருவார். இதற்கு புரியுது. அப்ப யூதர்கள் மேலதான் ஆண்டவருக்கு அளவு கடந்த பாசமும் அந்த அன்பும் காணப்படுகிறது. யூத ஜனங்களை நேசிக்கிறார். யூத ஜனங்கள் அழிந்து போகக்கூடாதுன்றதுக்காக தான் இயேசு ஒரு மனிதனாக இந்த பூமியில வந்தார். அவர்கள் மூலமாகத்தான் நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த இயேசுவின் அன்பிலே நீங்கள் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியும்? அல்லேலூயா. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை நீங்க சரியாக பயன்படுத்திடணும். ஜெபம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சரியா பயன்படுத்திடணும்.
பாடல் பாடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை சரியா பயன்படுத்திடணும். உங்களுக்கு 2 நிமிஷம் பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல, ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணுங்க சிஸ்டர், ஒரு 5 நிமிஷம் பேசுங்க அப்படின்னு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது நான் ப்ரிப்பரா வரலையே, நான் ரெடியா ஆகலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் ஆயத்தம் பண்ணவர்களாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நம்ம மேல ஒரு கடமை போடப்பட்டிருக்கிறது, சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு கடமை. மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நமக்கு ஒரு கடமை இருக்குது, ஜெபிப்பதற்கு நமக்கு ஒரு கடமை இருக்குது. அந்த சான்ஸை நீங்களும் நானும் சரியாக பயன்படுத்தணும். ராமன் சொல்லுங்களேன், ஒரு மனிதர்களுக்கு சுவிசேஷம் சொல்றது உங்களுடைய ஒரு வாய்ப்புங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லிடுங்க. சிலவங்க ஏற்றுக்கொள்வாங்க, சிலவங்க அந்த வாய்ப்பை புறக்கணிப்பாங்க. ஐயோ புறக்கணிச்சிட்டாங்களே, இன்னைக்கு இவங்க புறக்கணிச்சிட்டாங்க, இனிமே நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படி கிடையாது. உங்களுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, இயேசு நல்லவங்க, நான் இந்த சூழல்ல இருந்தேன், இயேசு என்னை தெரிந்து கொண்டார், இயேசு என்னை சொல்ற ஆசீர்வதித்தார், அவருடைய அன்பு மாறாததுங்க அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். சில நேரத்துல நம்ம கிடைக்கிற வாய்ப்பை நம்ம நழுவ விடுவதற்கான சூழ்நிலை எப்படி அமையுதுன்னா, திடீர்னு ஒரு மனிதனை ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். நம்ம சபையை சார்ந்தவர்களோ அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களோ, திடீர்னு பாஸ்டர் குடும்பமோ யாரோ ஒருவரை ஆண்டவர் மனசுல கொண்டு வருவாங்க. கொண்டு வருவதற்கான காரணம் என்னன்னா, அவங்களுக்காக நீங்களும் ஜெபம் பண்ணுவதற்காகத்தான் அந்த ஞாபகம் வரும். சில நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம், நான் இப்பதானே படுத்த ஆண்டவரே, உடனே நான் எழுந்து ஜெபம் பண்ணணுமா, நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் அப்புறமா ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா, நம்மள ஆண்டவர் யாரை ஞாபகப்படுத்தினாரோ அவங்க நாளை இருந்து இந்த பூமியில இல்லாம போயிருவாங்க. அதை கேட்கும் போது நம்ம மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஆண்டவரே நேற்று என்கிட்ட சொன்னீங்களே, அவங்க சூசைடுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க, மரிக்கும் தருணத்துல இருக்கிறாங்க. அந்த நேரத்துல எனக்கு அந்த ஞாபகம் வந்து ஆண்டவர் ஜெபம் பண்றாரு, போய் பாருன்னு சொல்லும் பொழுது நம்ம சோம்பேறித்தனப்பட்டு அந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ண பிறகு அவங்க மரித்துட்டாங்கன்னு செய்தி நமக்கு வந்துச்சுன்னா அது எவ்வளவு வேதனையா இருக்கும். இந்த அளவுக்கு நான் சொல்றது புரியுது. அல்லேலூயா. நம்ம சொல்லாட்டினா இன்னொருத்தவங்க சொல்லிடுவாங்க, ஆண்டவர் எடுத்து பயன்படுத்திடுவார். ஆண்டவர் நீங்கள் ஆர்ப்பரிக்காவிட்டால் இந்த கல்லுகள் என்னை ஆர்ப்பரிக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம ஆண்டவரை முட்டி போட்டு ஆராதிக்கலனா இந்த கல்லுகள் எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் முட்டி போட்டு ஆராதிக்குமா, ஆண்டவர் அதில மகிமைப்பட்டு போயிடுவார். ஆனால் இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்க வேண்டிய கிரேட், அந்த ஈழத்துல பதிக்கிறதான முத்துக்களை நாம் இழந்து போவோம். சொல்றது எத்தனை பேருக்கு புரியும்? ஜான்சியை உதாரணமா எடுத்துக்கிறேன். இப்போ என்ன ஆண்டவர் சொல்றாரு, போய் சரண்யாவுக்காக ஜெபம் பண்ணு சொல்றாரு. நான் சரண்யாவுக்காக ஜெபம் பண்ணல, நான் படுத்து தூங்கிட்டேன். இப்ப அந்த வாய்ப்பு அடுத்த ஜான்சி கிட்ட அந்த சிந்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஜான்சி கிட்ட கொடுத்து நீ போய் சரண்யாவுக்காக ஜெபம் பண்ணு சொல்றாரு. ஜான்சி போய் சரண்யாவுக்காக ஜெபம் பண்ணிட்டாங்க. இப்போ என் மேலையும் ஆண்டவர் ஒரு கிரீடத்தை வைக்கிறார், ஜான்சி மேலையும் ஆண்டவருக்கு ஒரு கிரீடம் கொடுக்கிறாரு. என் கிரீடத்துல பதிக்கிற முத்த ஆண்டவர் யாரு கொடுத்துறாரு? எத்தனை பேருக்கு நான் சொல்றது ஈஸியா புரிஞ்சிச்சு? இப்ப நம்ம வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம்னா அந்த வாய்ப்பு இன்னொருத்தவங்களுக்கு போயிடும். ஆகையால் தான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரை குறித்து நம்ம பிரசங்கம் பண்ணணும். நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய காரியங்களிலே நாம் தீவிரமாய் செயல்படணும். அவங்க தான் பாட்டு பாடுறாங்க, அவங்களே பாடட்டும். நோ, நீங்க சீக்கிரமா வாங்க, முன்னாடி மைக் இருக்கும், எடுத்து பாருங்க. அவங்களே தான் சாட்சி சொல்லுவாங்க. ஏன் நீங்க எந்திரிச்சு சாட்சி சொல்லலாமே? யார் பிடிச்சிட்டு இருக்கா? நான் சொல்றது புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அவங்களுக்கு நாம முக்கியத்துவம். அவங்க நீங்களும் வாங்குங்க, எல்லாரும் வாங்குங்க. ஆண்டவர் இருக்கிறார், நாமளும் இருக்கிறோம். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை சரியா பயன்படுத்தலனா காலக்குள்ள அழ வேண்டிய ஒரு சூழல் வரலாம். அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். சிலவங்களுடைய இதயத்துல இன்னும் அப்படிப்பட்ட யோசனை இருக்கும். ஐயோ எனக்கு அங்கிருந்து வந்தாங்களே, இங்க இருந்து வந்தாங்களே, அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். இந்த மாடை ஒரு அம்மா சொல்லுது வீட்டுக்காரங்க, இந்த மாடை கட்டிட்டு நான் அவஸ்தைப்படுறேன். வீட்டுக்காரர் சொல்ற வார்த்தையாங்க இது. ராமன் சொல்லுங்களேன். பிள்ளைகளை என்னது
கழுத, திமிர் பிடிச்சது, எருமாடு. அது எருமாடுன்னா நம்ம யாரு? அது பெத்த நம்ம யாருங்க? பெரிய எருமாடு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நமக்கு கிடைக்கிறதான வாய்ப்பை நாம் சரியாய் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தலைன்னா நம்ம வாய்ப்பு வேற ஒருவருக்கு கைமாறி போகும். நமக்கு கிடைக்கிற சான்ஸ் வேற ஒருத்தருக்கு போயிடும். ஆவிக்குரிய சத்தியத்தின் பிரகாரமே உங்களை நான் நடத்தும்படியாக விரும்புகிறேன். நல்லா கவனிச்சீங்கன்னா மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வரான். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த பிறகு மோசேக்கு பிற்பாடு அவருடைய பிள்ளைகள் தான் அந்த ஜனங்களை நடத்தி இருக்கிறோம். இப்ப மோசேயுடைய வாய்ப்பு யாருக்கு போயிடுச்சு சொல்லுங்க? ஜாஷுவாவுக்கு போயிடுச்சு. ஜாஷுவாவுக்கு இந்த அழைப்பு என்ன மாதிரினா கைமாறி போயிடுச்சு. அடுத்தது கவனிச்சீங்கன்னா எலியா ஜனங்களுக்கு முன்பதாக பக்தி வைராக்கியப்படி ஒரு மனிதனா இருக்கிறார். எலியாவுக்கு திருமணம் ஆகவில்லை. அவருடைய பேக்ரவுண்ட பைபிள் சொல்லல. எலியாவுக்கு அடுத்து எலிசாவை ஆண்டவர் எழுப்புறார். எலியா என்னெல்லாம் அற்புதம் செஞ்சாரோ அதை விட டபுளா எலிசா பண்றாரு. வாய்ப்பு சில நேரத்துல கைமாறி போயிடும். நீங்க செய்ய வேண்டிய வேலையை இன்னொருத்தவங்க எடுத்து செய்யும் பொழுது நம்ம மனசு கஷ்டப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கணும். அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும். எத்தனை நான் சொல்ற பிரசங்கம் புரியுது? அது ஆவிக்குரிய வாழ்வா இருக்கட்டும், பூமிக்குரிய காரியங்களா இருக்கட்டும். உங்களுக்கு ஒரு வேலை வருதுன்னா நீங்க யோசித்து சொல்லக்கூடாது. அதை உடனே சீக்கிரமா பார்த்து ஓகே பிரதர் நான் வந்துடுறேன் பிரதர்னா ஓகே. அதை விட நீங்க யோசித்து சொல்றேன்னா அவங்களுக்கு வேலை நடக்கணும். இன்னொரு இடத்துல தான் பார்ப்பாங்க. அப்படிதானே ஐயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல விலையை கொடுங்க. உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிற வாய்ப்பை, சான்ஸ, ஆப்பர்ச்சுனிட்டியை சரியா பயன்படுத்து. வாலிப பிள்ளைகளே, நீங்க படித்து முடிச்சிட்டீங்கன்னா வீட்டுல இருக்க கூடாது. ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணணும். அந்த அந்த வேகம் தான், அந்த சோத்திரம், அந்த அந்த ஆசையை தான் ஆண்டவர் பார்ப்பார். நீங்க அதை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்து வேலையை கொடுத்துருவார். நான் படிச்சிருக்கிறேன், நான் பிஎஸ்சி, நான் அந்த எனக்கு டிகிரிலாம் தெரியாது, அதை முடிச்சிருக்கேன், இதை முடிச்சிருக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு வீட்லயே உட்கார்ந்துட்டு இருந்தா வேலை நம்மளை தேடி வராது. வாய்ப்பை நம்ம தான் உருவாக்கணும். எத்தனை நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா சொல்லுங்களே, ஒரு ஆமென் சொல்லுங்களே. எனக்கு அன்பானவர்களே, பைபிள்ல ஏலி என்றதான ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அந்த ஏலியுடைய ஊழியத்துக்கு பிற்பாடு யார் அந்த ஊழியத்துக்கு வரணும்னா ஒப்னியும் பீனகாசும் வரணும். இதுதான் பழைய ஏற்பாட்டு சத்தியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒப்னி, பீனகாஸ் ரெண்டு பிள்ளைகள் ஏலிக்கு இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பிள்ளைகள் தான் ஏலிக்கு பிற்பாடு இந்த ஊழியத்துக்கு வரணும். இப்ப நடந்தது என்ன? இந்த ஏலியுடைய பிள்ளைகள் ஒப்னியும் பீனகாசும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்யறாங்க. கடவுளுக்கு விருப்பமில்லாத செயல்களை செய்யறாங்க. உடனே ஆண்டவர் ஏலி கிட்ட சொல்றாரு, ஏலி உன் பிள்ளைகளை கண்டிச்சு வை. அவங்க சரியான பாதையில போல, உன் பிள்ளைங்க ஸ்தோத்திரம் தவறான பாதையில நடக்கிறாங்க, அடுத்த ஸ்தானத்துக்கு வர முடியாது அப்படின்னு ஏலி கிட்ட ஆண்டவர் சொல்றாரு. கவனிக்கிறீங்களா? ஏலி போய் தன் பிள்ளைகளுக்கு ஐஸ்கிரீம் தடவுறது போல சொல்றாரு. ஐஸ்கிரீம் தடவுறது போல, ஏப்பா நம்ம சபையில நீ கரெக்டா இருக்கணும்பா, நீ ஒழுக்கமா இருந்தாதான்பா அடுத்த ஸ்தானத்துக்கு நீ வர முடியும் அப்படியே மொழுவுறாரு. ஆண்டவர் இதை பார்த்தாரு. இதை மொழுவதை பார்த்ததும், ஐஸ்கிரீம் தடவுறது போல தடவுறதை பார்த்ததும் ஏலியுடைய பிள்ளைங்க திருந்தின பாட்டு கிடையாது. அவங்க என்ன தவறு செய்கிறார்களோ அதே தவறு அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. காலங்கள் உருண்டு வருகிறது. அதே வீட்டுல, அதே சர்ச்ல ஒரு பையன் வளர்ந்து வரான். யாரு பேரு? சாமுவேல். இப்ப நல்ல கவனிங்க, அந்த பொறுப்புல வர வேண்டியது ஒப்னியும் பீனகாசும் தான். வாய்ப்பு எப்படி கைமாறி போகுதுன்னு கவனிச்சு பாருங்க. அந்த வாய்ப்பு இப்ப சாமுவேலுக்கு வந்துருச்சு. ஒரு அடியா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீங்க ஏலியின் மூலமாக எச்சரிக்கும் போது ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உன் பிள்ளைங்க சரியா இல்லைன்னா ஒரு அப்பம் துண்டுக்காக கையேந்து நிற்கிற சூழ்நிலை வரும்னு சொல்றாரு. இப்ப காலங்கள் உருண்டோடின ஒப்னியும் பீனகாசும் இந்த பாஸ்டருடைய பிள்ளைங்க சாமுவேல் கிட்ட கையேந்தி நிற்கிற ஒரு சூழல் வந்தது.
எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? உங்க வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க. நம்ம வாய்ப்பை பயன்படுத்த மிஸ் பண்ணிட்டா நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அது வேற ஒருத்தவங்களுக்கு போயிடும். அப்போ உட்கார்ந்து அழுது எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப சாமுவேல் அவருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகள் உண்டாகுறாங்க. சாமுவேல் தான் கடைசி நியாயாதிபதி. நியாயாதிபதி காலத்திலேயே கடைசி நியாயாதிபதி சாமுவேல் தான். இப்ப சாமுவேலுக்கு 2 பிள்ளைங்க வராங்க. அந்த பிள்ளைகளுடைய பெயர் தான் யோவேல் என்று பெயர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நியாயாதிபதியாகிய சாமுவேலுடைய பெயர் தான் முதல் பெயர்சேபா வரைக்கும் பிரசித்தமான ஒரு நியாயாதிபதி, ஒரு அருமையான ஒரு நியாயாதிபதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பொறுப்புல வர வேண்டிய யோவேல் இவருடைய பிள்ளைங்க லஞ்சம் வாங்குறாங்க. என்ன வாங்குறாங்க? இப்போ சாமுவேலுடைய பிள்ளைங்க அந்த பொறுப்பை அந்த வாய்ப்பை பயன்படுத்தாம மக்கள்கிட்ட போய் லஞ்சம் கேட்கிறாங்க. ஆண்டவர் பார்த்தார். தமிழா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் பார்த்தார் அந்த சாமுவேல் அந்த நியாயாதிபதியோடு நியாயாதிபதி காலங்கள் நிறைவடைந்து ஜனங்களெல்லாம் கேட்டாங்க, எங்களுக்கு நியாயாதிபதி ஆட்சி வேணாம், எங்களுக்கு ராஜ ஆட்சி தான் வேணும். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென் சொல்லுங்களேன். ஈஸி புரியுதா? பிரசங்கமும் ஈஸியா புரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப அந்த வாய்ப்பை இந்த யோவேல் மிஸ் பண்ணிட்டாரு. அவங்களுடைய பிள்ளைகள் மிஸ் பண்ணிட்டாங்க. ஆகையால் ஜனங்களெல்லாம் கொந்தளித்து கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், நியாயாதிபதி காலம் எங்களுக்கு வேணாம் வேணான்னு கேட்கும் போது கழுதை தேடி போன ஒரு சவுலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு தான் ராஜ பதவி. ஆமென் சொல்லுங்க. கழுதையை தேடி போனாங்க. வீட்டுல இருந்து வளர்க்கிற கழுதை காணாம போயிடுச்சு. அந்த கழுதையை தேடி சவுல் போய்கிட்டு இருக்கிறாரு. போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த தேசத்தினுடைய ராஜ பதவியை ஆண்டவர் இந்த சவுலுக்கு கொடுத்தார். இதற்கு புரியுது? அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ சவுல் ராஜா, அதாவது இஸ்ரவேல் தேசத்துக்கு முதல் ராஜா. அவர் அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தாத காரணத்தினால சவுலுக்கு பிற்பாடு யோனாத்தான் தான் ராஜாவாகினார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்களேன். சவுலுக்கு அப்புறம் அவங்க பையன் யோனாத்தான் தான் ராஜாவாகணும். ஆனா ஆண்டவர் யோனாத்தானுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கல. சில நேரத்துல நம்ம செய்யற தவறு, நம்ம மிஸ் பண்ற வாய்ப்பை சில நேரத்துல நம்ம பிள்ளைகளுக்கும் அந்த வாழடி வாழான்னு சொல்லுவாங்க. அந்த ஜெனரேஷனா அந்த வாய்ப்பை மிஸ் பண்ண வச்சிருக்காரு ஆண்டவர். இப்ப அந்த வாய்ப்பு எங்க போகுதுன்னா ஆடு மேய்த்துக்கிட்டு இருக்கிற ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ராஜாவாகிய தாவீதுக்கு அந்த அழைப்பு போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். எங்க 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 இந்த இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் சொல்லுகிற வார்த்தை, இந்த ஆண்டு இறுதியில ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அல்லேலூயா. சர்ச்சை 2.5 மணி நேரங்க. இந்த 2.5 மணி நேரம் வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. மாசத்துல ஒரு முறை கம்யூனியன்ங்க, திருவிருந்துங்க, ஐக்கிய சாப்பாடுங்க, இதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஆண்டவருடைய அந்த ராஜ்யம் எங்க வெளிப்படுதுன்னா இந்த பூமியில தான் வெளிப்படுது. இதுதான் ஒரு குட்டி பரலோகமே. இங்க நம்ம ஆராதிக்கிற ஆராதனையில தான் ஆண்டவர் பிரியப்பட்டார். எல்லா தேசத்திலும் இருக்கிறதான தேவ பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாம் ஆராதித்தால் எவ்வளவு மகிமையா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நமக்கு வர வாய்ப்பை நீங்களும் நானும் மிஸ் பண்ண கூடாது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி மாதத்துல உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இப்ப யோசித்து பாருங்க, என் வாய்ப்பெல்லாம் நான் எங்க மிஸ் பண்ணேன்? எனக்கு 12 மணிக்கு ஒரு ஜெபம் இருக்கு, 3 மணிக்கு ஸ்தோத்திர சபை திறந்து இருக்குது, ஒரு ஜெபம் இருக்கு, வீட்டு கூட்டங்கள் நடக்குது, எனக்கு ஒரு ஜெபம் இருக்கு, உபவாச கூட்டங்கள் நடக்குது, எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டுல எத்தனை ஞாயிற்றுக்கிழமைய அந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிருக்கோம். இல்லையா சொல்லுங்களேன். அன்பானவர்களே, மீண்டும் நான் கேட்கிறேன், நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. யூதாஸ் காரியத்து இயேசு கூடயே இருக்கிறார். யூதாஸ் காரியத்தை காட்டிலும் பிரில்லியண்டான ஒரு கணக்கு விசாரிக்கிற ஒரு சீசன் இருந்தார். அவருடைய பெயர் மத்தேயு.
மத்தேயு எங்க வேலை செஞ்சாரு? இந்த வேலை செஞ்சா என்னையா தெரியுங்களா? சுங்க வரியில வேலை செய்யறாரு. அப்ப அவருடைய பண விஷயத்துல எவ்வளவு கரெக்டா இருந்திருப்பார், எவ்வளவு கால்குலேஷன்ல கரெக்டா இருந்திருப்பார். ஆனால் அந்த வாய்ப்பு யூதாஸ் காரியத்துக்கு போகுது. இயேசு பார்க்கிறார், சீஷர்களெல்லாம் பார்க்கிறார், 12 பேர்களையும் பார்த்து இந்த வாய்ப்பை யூதாஸ் காரியத்துக்கிட்ட ஆண்டவர் கொடுக்கிறார். 3 வருஷம் அழகா யூதாஸ் காரியத்தை இயேசு கூடயே இருக்கிறார். கணக்கு வழக்கு எல்லாம் பார்க்கிறார், கரெக்டா கணக்கெல்லாம் ஒப்படைக்கிறார், எல்லாம் பர்ஃபெக்ட்டா நடந்துக்கிறார். ஆனால் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை என்ன பண்ணிட்டாரு? காட்டி கொடுத்துட்டார். இவருடைய வாய்ப்பு எப்படி மிஸ் ஆச்சு பாருங்களேன். சில நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தானா சில பொறுப்புகள் எல்லாம் கொடுப்பாங்க. நீங்க அதுல கரெக்டா இருக்கீங்களா, கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா அப்படின்னு ஆண்டவர் பார்ப்பார். சில நேரத்துல நம்ம அதை கொஞ்சம் மிஸ் ஆகும் போது அந்த வாய்ப்பை, அந்த சான்ஸ, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேற ஒருத்தர்கிட்ட தூக்கி கொடுத்துருவாங்க. நம்ம உட்கார்ந்து போராடப்பட்டோ அழுதோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. நமக்கு கொடுத்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தணும். யூதாஸ் காரியத்துக்கு நடந்த ஒரு பெரிய இழப்பு என்ன தெரியுங்களா? இப்ப 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கிறார். காட்டி கொடுத்தவருக்கு அப்போஸ்தலர் என்கிற பட்டம் இவரை விட்டு போயிருச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போஸ்தலர் அப்படிங்கிற பட்டம் போயிருச்சு. இயேசு சிங்காசனத்துல வீற்றிருக்கும் பொழுது வலதுபுறத்துல 12 இருக்கைகளும் இடதுபுறத்துல 12 இருக்கைகளும், ஆக மொத்தம் 24 இருக்கைகள் இருக்கும். கவனிங்க, இந்த 24 இருக்கைகள்ல வலதுபுறத்திலையும் இடதுபுறத்திலையும் இருக்கிறதான இருக்கைகள்ல 12 இருக்கையில கோத்திர பிதாக்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும். என்னது பேரு? ரூபன், சிமியோன், யூதா, செபுலோன், இசாக்கர், தான், காத், ஆமா நப்தாலி, ஆமா நீங்களே சொல்லிடுங்க ஐயா, முடிச்சிடுங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பைபிள் எல்லாம் புரட்டுனீங்கன்னா கடைசியில வெளிப்படுத்துற விசேஷமா தாண்டின உடனே 12 பேர் இருக்கும். அதை மனப்பாடம் பண்ணுங்க. அந்த 12 கோத்திர பிதாக்களுடைய பெயர் 12 இருக்கையில இருக்கும். இன்னொரு பக்கம் இருக்கிறதான 12 இருக்கையில 12 சீஷர்களுடைய பெயர் இருக்கும். நான் போய் சொன்னா பரலோகத்துக்கு வந்தீங்கன்னா அங்க பார்க்கலாம். வருவீங்களா? வருவோம் சொல்லுங்க. ஆமா போவோம். ஆமென் சொல்லுங்க. நம்ம அங்க போய் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப 12 பக்கத்துல கோத்திர பிதாக்களுடைய பெயர், 12 பக்கத்துல சீஷர்களுடைய பெயர். பேதுருல இருந்து யூதாஸ் காரியத்து வரைக்கும் அந்த பேர் இருந்திருக்கணும். அப்ப சிங்காசனத்துல பரலோகத்துல யூதாஸ் காரியத்துடைய பேர் இருக்க வேண்டிய இடம் இப்ப காலி ஆகி போச்சு. எங்க? எதனால? வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாரு. பணத்தை பார்த்து 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 இயேசுவை காட்டி கொடுத்தது 30 வெள்ளிக்காசுக்கு என்ன பண்ணிட்டாரு? இப்ப அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வந்தாருங்க. அவர் பேர் மத்தியா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, யூதாஸ் காரியோத் அவர் நாண்டு கொண்டு மரித்து விடுகிறார். அவர் மரித்த பிறகு அந்த இடத்துல அந்த வாய்ப்புல யார் வரானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அங்க யார் வரானா? அங்க மத்தியாங்கிற பேர் வருது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க வாய்ப்பு இன்னொருத்தருக்கு போயிடும். இன்னொருத்தருக்கு போன உடனே நீங்க அதை வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, அழுது எந்த பிரயோஜனமும் இல்லை, கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்க வாய்ப்பு உங்க கரத்துல கிடைக்கும் பொழுது அதை சரியா பயன்படுது. இதற்கு நான் சொல்றது புரியுது? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு அன்பானவர்களே, நேற்று வேளையில பகல்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தினார். வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தணும். அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் வேற எதையும் கும்பிட மாட்டேன், வேற எதையும் கும்பிட மாட்டேன். என் கையெடுத்து நான் வேற எதையும் வணங்க மாட்டேன். நான் வேற எதையும் என் நாவால என்ன பண்ண மாட்டேன், புகழ மாட்டேன். வேற தெய்வங்களை நான் ஆராதிக்க மாட்டேன். ஜெபிப்பதற்காக என் முழங்கால வேற யார் பக்கமும் நான் நுழைக்கிற மாட்டேன். ஆண்டவருக்கு மட்டும்தான் நான் ஜெபிக்க அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்துவேன். கொடுப்பதற்கு எனக்கு
வாய்ப்பு இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு கொடுப்பதற்காக என்னுடைய காரியங்களை, என்னுடைய செயல்பாடுகளை நான் செயல்படுத்துவேன். கைப்பிடித்து கொடுக்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை நான் கொடுக்க என்ன பண்ணுவேன்? அந்த வாய்ப்பு என்ன பண்ணுவேன்? பயன்படுத்துவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேச எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை நான் பயன்படுத்துவேன். ஒருத்தங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சொன்னா அவங்களை நான் ஆறுதல் படுத்துவேன். அழட்டும், எனக்கு திட்டல, நீ அழு. உனக்கா உடம்பு சரியில்லை, என்ன நீ கோச்சிக்கல, அதனாலதான் உனக்கு என்ன? அப்படி கிடையாது. ஒருத்தங்க ஆறுதல் படுத்த நமக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அவங்களை போய் கட்டி கொடுத்து கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நம்மளை பார்த்துப்பார், நீங்க எதை குறிச்சு வேதனைப்படாதீங்க அப்படின்னு நீங்களும் நானும் ஆறுதல் கொடுத்துக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஒருத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த உதவிய, அந்த வாய்ப்பு, அந்த சான்ஸ சரியா பயன்படுத்துங்க. மற்றவர்களுக்கு பயன்பட கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது, அல்லது ஆண்டவருக்காக பயன்பட நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை சரியா பயன்படுத்துங்க. சொல்லுங்களேன். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு பிரசங்கமே வாய்ப்பு, சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னா அதை நீங்க சரியா பயன்படுத்துங்க. சரியா பயன்படுத்துங்க. அது நேரமா இருக்கட்டும், காலங்களா இருக்கட்டும், ஆண்டவருக்கு நீங்க எதெல்லாம் கொடுக்க முடியுமோ அதை சரியா கொடுங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கையை, என் வாழ்க்கையை ஆண்டவர் அழகா மாற்றிடுவார். சொல்லுங்களேன். ஒரே ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன், அதை உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நிலாவுல ஒரு மனுஷன் கால் பதித்தார். என்ன பேரு? சூப்பர். என்ன பேரு? வெரி குட். நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுங்களேன். அவருடைய பேர் எப்படி தெரியுமா வெளியே வந்துச்சு? அவர் எப்படி தெரியுமா வாய்ப்பை பயன்படுத்தினா, ஃபர்ஸ்ட் நிலாவுக்கு விண்வெளி அனுப்புறாங்க. எல்லாரும் கவனிங்க. விண்வெளி போயிட்டு, நான் பார்த்ததை தான் உங்களுக்கு சொல்றேன், நான் படிச்சதை தான் உங்களுக்கு சொல்றேன். நிலாவுக்கு அந்த விண்வெளி போய் இருக்கும் பொழுது அந்த விண்வெளியில 3 பேர் போயிருக்காங்க. ஒன்று பைலட், இரண்டாவது ஒரு மனுஷனுடைய பெயர் மைக்கேல் காலின்ஸ், இரண்டாவது மனுஷனுடைய பெயர், மூன்றாவது மனுஷனுடைய பெயர் தான் இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங்கை விட மைக்கேல் காலின்ஸ்ங்கிறவர் தான் சீனியர், அனுபவம் அதிகமுடையவர். இப்போ விண்வெளி அங்க போய் நின்றுச்சு. நின்ன உடனே கீழ இருந்து அவங்க சொல்றாங்க, எப்பா டோர் ஓபன் பண்ணுங்க. டோர் ஓபன் ஆயிடுச்சு. இப்போ அனுபவம் வாய்ந்த, நல்ல திறமை வாய்ந்த, முதிர்ந்த ஒரு மனிதர் யாருன்னு சொன்னா இந்த மைக்கேல் காலின்ஸ். இப்ப கீழ இருந்து கேக்குறாங்க, மைக்கேல் காலின்ஸ் கேக்குதா? அதை இங்கிலீஷ்ல பார்த்தேன். கேக்குதா? கேக்குதா? எஸ் சார், கேக்குது. ஓகே, ஆர் யூ ரெடி? எஸ் சார். இப்போ நம்பர் எழுதுறாங்க. 5 4 3 2 1 ஜம்ப் அப்படின்றாங்க. மைக்கேல் காலின்ஸ் பார்க்கறாரு. என்ன பேரு? மைக்கேல் காலின்ஸ். இவர் பார்க்கறாரு, இவர் குதிக்கல, இவர் அப்படியே நிக்கிறாரு. வாட் ஹேப்பன்? என்னாச்சு? உடனே மைக்கேல் காலின்ஸ் சொல்றாரு, ஐயா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்றாரு. கீழ இருந்து மைக்கேல் சொல்றாங்க, ஓ நோ நோ மோர் டைம், டைம் இல்ல. இப்போ என்ன பண்றீங்கன்னா, அடுத்த வாய்ப்பு, இவருக்கு வாய்ப்பு போச்சு, அடுத்த வாய்ப்பு கேக்குறாங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங், ஆர் யூ ரெடி? ஓ எஸ் சார். சொல்லுது புரியுதா? இவர் சொல்றாரு, நான் ரெடியா இருக்கேன் சார். இப்போ ஓகே, நம்பர் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகுது. 5 4 3 2 1 ஜம்ப் அப்படின்றாரு. நீல் ஆம்ஸ்ட்ராங் டக்குனு குதிச்சார். உயிர் போனா எனக்கு என்னடா? அவர் சொன்னதுங்க, குதிச்சாரு. குதிச்ச உடனே எல்லாம் கிளாப் பண்றாங்க, வரவேற்கிறாங்க. அந்த நிகழ்வுலாம் முடியுது. இப்போ சரித்திரத்துல இவருடைய பேர் தான் வந்திருக்கணும், மைக்கேல் காலின்ஸ் உடைய பேர் தான் வந்திருக்கணும். நிலாவுல ஃபர்ஸ்ட் கால் பதித்தது யார் கேட்கும்போது நம்ம யார் சொல்லிருக்கணும்? மைக்கேல். ஆமா, அந்த பேர் தான் காலின்ஸ். இப்போ யார் பேர் நம்ம சொல்றோம்? அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, எப்பா நீ சீனியர் ஆச்சு, நீ தானே குதிச்சிருக்கணும், ஏன் குதிக்கல? ஐயா எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது, கொஞ்சம் பதட்டமா இருந்தது, அதனால கொஞ்சம் டைம் எடுத்து குதிக்கலாம்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். இவரை கேட்கிறாங்க, நீல் ஆம்ஸ்ட்ராங் நீ எப்படிப்பா வெல் பாய், இவர் வாலிபர், நீ எப்படிப்பா குதிச்ச?
அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பேர் என்ன பண்ணும், உலகமே பேசும். அவர் கைத்தட்டி அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. வாய்ப்பு எப்படி கைமாறி போச்சுன்னு நீங்க கொஞ்சம் யோசிங்க. சில நேரத்தில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், அதை நம்ம பயன்படுத்துறது இல்ல. அந்த வாய்ப்பு போனதுக்கு அப்புறம் நம்ம யோசிக்கிறோம், குழம்புறோம், அழுகிறோம். இந்த ஆராதனையில ஆண்டவர் இன்னும் ஒரு வாய்ப்பை நம்ம கரத்துல கொடுக்க அவர் விரும்புகிறார். இயேசுவை அறிவிக்க, ஜெபிக்க, ஆராதனையில சரியான நேரத்தில் வருவதற்காக கடவுளுக்கு கொடுக்கிற காரியங்களில கடவுளுக்கு என்று முன்மாதிரியாய் நிற்க, என் திருச்சபையிலேயே நான் முன்மாதிரியாய் திகழணும்னு இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா எல்லாரும் ஃபர்ஸ்டா இருப்பீங்க, எல்லாரும் எல்லா காரியங்களிலும் பர்ஃபெக்ட்டா இருப்பீங்க. அப்ப நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும், எனக்கு கிடைக்கிற வாய்ப்பை என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் தன்னுடைய வாய்ப்பை சரியா பயன்படுத்தினால் சரித்திரத்தில் அவருடைய பெயர் வந்தது. எனக்கு அன்பானவர்களே, நானும் பைபிள் இருந்து சில நபர்களை உங்களுக்கு சொன்னேன். யோசுவாவா இருக்கட்டும், எலிசாவா இருக்கட்டும், சாமுவேலா இருக்கட்டும், ஏன் தாவீதா இருக்கட்டும், ஏன் சீஷனாகிய மத்தேயுவா இருக்கட்டும், எனக்கு அன்பானவர்களே, நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை நம்ம பயன்படுத்த இந்த காலை வேளையில் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். நம்ம கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க, ஆராதனையை மிஸ் பண்ணிடாதீங்க. சர்ச்சைக்கு வருவது துவக்க ஜெபத்துல கொஞ்சம் லேட் ஆனாலும் பாடல் பகுதியிலேயே வந்து கலந்து கொள்ளுங்க. வர்ஷிப் ரொம்ப முக்கியம். பிரசங்கத்தை விட ஆண்டவரை ஆராதிக்கத்தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஏற்படுத்துவீங்க. வர்ஷிப்ல பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கத்தை ஃபுல்லா கேளுங்க. சர்ச்சில் பாதி எதிர்த்து போயிடாதீங்க. நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை நீங்களும் நானும் மிஸ் பண்ணக்கூடாது. விழித்திருங்கள், வாய்ப்பை பயன்படுத்துங்க. கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். தெரிந்த வசனம் எபேசியர் எழுதினதான நிருபம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். எபேசியர் எழுதினதான நிருபம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். காலம் மிக 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 கொடிதாய் இருக்கிறது. கடைசி காலங்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். ஆகையால் நம்முடைய நேரத்தை, காலத்தை, வாய்ப்பை நீங்களும் நானும் சரியா பயன்படுத்துங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். ஜெபம் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய வார்த்தையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். நம்ம யோசிக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு தருணத்துல வந்திருக்கிறோம். எனக்கு கொடுத்த வாய்ப்பு நான் எங்க மிஸ் பண்ணியிருக்கேன், வாய்ப்பு எங்க போயிருச்சு, என் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க போயிருச்சு, எனக்கு கிடைச்ச ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு, அதை நான் விட்டுட்டேனே ஆண்டவரே. இப்ப நம்ம புலம்பி அவசியம் இல்லை. மீண்டும் ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்பை நீங்களும் நானும் சரிப்படுத்தவும் பயன்படுத்தவும். ஆண்டவரே, என் அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்க எங்கெல்லாம் வாய்ப்பை மிஸ் பண்ணியிருக்கிறோமோ நாங்க மறுபடியும் அந்த வாய்ப்புல பங்கு பெற, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை பாருங்க. வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு கிடைக்கிற நல்ல வாய்ப்புகளை அவங்க பயன்படுத்திக் கொள்ளட்டும். நல்ல வேலைகளுக்கு ஏற்றதான அவருடைய முயற்சிகளை கர்த்தர் பார்த்து ஆசீர்வதிக்கும். பெரியவர்களுக்காக அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளட்டும். காலம் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினாலே நாங்கள் நாட்களை, காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.